நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஜெக்ட் இருக்கும்னா இதெல்லாம் ஒரு வருஷம் வாரண்டியோட வரும். ஒரு 6500 ரூபா வரும். இப்போ வாரண்டி இல்லாத ஐட்டமும் இருக்கு இல்லையா ப்ரொஜெக்டர்ல நம்மள்ட்ட 4500 ரூபாய்க்கு நம்மள்ட்ட இருக்கு. ஃபில்மு அப்புறம் ஸ்டியரிங் கவர் 2500 ரூபா மதிப்புள்ளது. அதுக்கப்புறம் ஏஐ கேமரா, அதாவது நார்மல் கேமரா ஏஐ கேமரா சரிங்களா, இது ஃப்ரீயா வந்துடும். இந்த சிஸ்டம் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்தி இந்த சிஸ்டம் எடுத்தா இது எல்லாமே ஃப்ரீ. கிட்டத்தட்ட ஒரு 31 ரூபா மதிப்புள்ள எல்லாமே ஃப்ரீயா வந்துடும். இந்த சிஸ்டம் எடுத்தா கோஎக்சல் ஸ்பீக்கர் நான் ஸ்டார்டிங் பார்த்தா இது வந்து காமன் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 டியூட்டர் பிளஸ் 2 கிராஸ் ஓவரோட வரும் உங்களுக்கு. ஓ 2 சேர்த்து வந்துருங்களா? டியூட்டரோட சேர்த்து வந்து எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசா நியூ லான்ச்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல போறோம். மார்க்கெட்டில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் காட்டுறோம் சரிங்களா. உங்களோட பாக்ஸ் ஓபன் பண்றேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா 6.8 இன்ச்சஸ். ஓகேங்க. அது 1 இயர் வாரண்டி. ட்ரை கலர்ல வரும். அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கலர்ல வரும். ஒயிட் மட்டும் தான் வரும் மோக்கோலையே சரிங்களா. இது பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். நீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா. நம்ம லாஸ்ட் ஒரு 2 months இருக்குங்களா வீடியோ போட்டு? ஆமா, நான் லாஸ்ட் ஓப்பனிங் அப்ப போட்டது. ஓப்பன் டைம்ல போட்டேன். ரெஸ்பான்ஸ் எல்லாம் பரவாயில்லைங்களா? நல்லா போச்சு. அந்த வீடியோ நல்லா போச்சு. உங்க சேனல் பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா நல்லா நீட்டா பண்ணி கொடுத்துட்டோம். ஓகேண்ணா. ஆனா நம்மளோட ஷாப் நேம் லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் கார் டெக்கர்ஸ்னா உக்கடம் கோயம்புத்தூர்னா லாரிப்பேட்டைக்குள்ள வந்தீங்கன்னா கோல்டன் பேக்கரிக்கு ஆப்போசிட்ல பிரெஞ்ச் கார் டெக்கர்ஸ். ஓகேங்கண்ணா. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா? நம்ம காருக்கு பாத்தீங்கன்னா மெயினா அக்சரிஸ் எல்லாமே பண்ணிருக்கோம். A to Z. அதுல பாத்தீங்கன்னா சன்ஃபிலிம் பண்றோம், ஃப்ளோர் மேட், சீட் கவர், ஆடியோ சிஸ்டம், டேம்பிங், டேஷ் கேம், ஓவரால் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே கார் வண்டி வந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லா A to Z இங்கேயே பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. ஆனா இந்த தீபாவளி எல்லாம் வருது, ஏதாவது ஆஃபர் கீது இருக்கு? நிறைய ஆஃபர் வந்துருக்குண்ணா இப்போ. ஓகே, நான் டீடைலா பார்த்தலாங்களா? பார்த்தலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பார்த்தலாம். 9 இன்ச் ஆண்ட்ராய்டு சிஸ்டம். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா வரும்ண்ணா. 3000 ரூபா சிஸ்டம், அந்த வண்டிக்கான ஃப்ரேம், அப்புறம் பாத்தீங்கன்னா AHD கேமரா பிளஸ் ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து 5400 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. ஓகேண்ணா. 5800 கொடுத்துட்டு இருந்தது, இப்போ 5500 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம். தனியா வாங்கினா எவ்வளவு வருதுண்ணா? தனியா போனா ஒரு 5800 பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ வந்து 5400 ரூபாய்க்கு உங்க சேனலா பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. ஆண்ட்ராய்டு மட்டும் தனியா வாங்கினா அவ்வளவு வருங்களா? இல்ல, ஆண்ட்ராய்டு மட்டும் தனியா வாங்கினா உங்களுக்கு வந்து 4 ரூபா வரும். 4 ரூபா வரும். 3000 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில வாங்கினா எவ்வளவு வருதுண்ணா? வெளியே பார்த்தா நம்மள ஒரு 500 ரூபா சேர்ந்து வரும். ஏன்னா பேசிக் என்ட்ரி லெவல் காம்போ தான். அதாவது மார்க்கெட்ல விற்கிற பிராண்ட்ஸ் அது. அதாவது பிராண்ட்னு வராது, மார்க்கெட் பிராண்ட்ஸ் பேசிக்கா இருக்கு போதும். ஆமா, ஒரு பேசிக்கா ஒரு கஸ்டமர் வந்தாலும் ஒரு யூடியூப் பார்க்கணும், ஒரு மேப் பார்க்கணும், அந்த மாதிரி வர கஸ்டமர் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா OnePlus, அப்புறம் பார்த்தீங்கன்னா வைப்ரோசோனிக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மோனோ பிளான்ச், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஸ்டெக். அதாவது மார்க்கெட் பிராண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இந்த பிராண்ட் நல்லா போயிட்டு இருக்குண்ணா. ஜெஸ்டெக், அப்புறம் வந்து வேல்டெக். இது மேக்ஸிமம் ஃபெமிலியர் பிராண்டு தான். மார்க்கெட்ல கொஞ்சம் நல்லா ஃபேமஸான பிராண்ட் இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. வேல்டெக் இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணா. ஆனா இப்போ இது பிரைஸ் ரேஞ்சஸ்லாம் சேம் தானுங்களா? ஆனா சின்ன டிஃபரன்ஸ் வரும். இதுல போனா ஒரு 5800 வரும். ஓகேங்களா. ஃபிட்டிங்கோட 5400 ரூபா வரும். ஃபிட்டிங்கோட இதெல்லாம் ஒரு 6 ரூபா வரும். இதெல்லாம் ஒரு 6500. இது சேம் 6500. இதெல்லாம் ஒரு 7 ரூபா வரும். இதெல்லாம் ஒரு 8500 வரும். 8 ரூபா வரும். சிஸ்டம், கேமரா, பேனல், சாக்கெட் எல்லாமே சேர்த்து ஃபிட்டிங்கோட சேர்த்தீங்க. ஃபிட்டிங்கோட சேர்த்து. ஓகேண்ணா. நம்ம பேசிக் ஆண்ட்ராய்டுல பாத்துட்டோம். ஆனா இந்த கார்ப்ளேன்னு சொல்றாங்க ஆண்ட்ராய்டுல, அது என்னன்னா? அது கார்ப்ளேன்னு சொன்னீங்கன்னா இப்போ நார்மலா அந்த ஆண்ட்ராய்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் மேப் பாத்துக்கலாம். இதுல எல்லாம் அந்த கார்ப்ளே யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க மொபைல் இருந்து இருக்குல்ல சிஸ்டம்ல சிங்க் பண்ணிக்கலாம். அதான் கார்ப்ளேன்னு சொல்றது. இப்போ நீங்க நார்மலா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயே இருக்குல்ல மேப் எல்லாம் பார்க்கணும். நீங்க தனியா மேப்னு போகணும். இல்லை உங்களுக்கு ஐபோன் வைங்க, இல்லை கனெக்ட் பண்ணா டைரக்டா நீங்க பாத்துக்கலாம். அதான் கார்ப்ளே. ஓகே. நான் ஐபோன் மட்டும் தானுங்களா இல்ல ஆண்ட்ராய்டு? ஆண்ட்ராய்டு ஐபோன்னா அது வந்து கார்ப்ளேங்கிறது ஐபோனுக்கு தான் மெயினா. ஓகே. ஆமா. இது பேசிக்கா என்ன மாடல்ல இருந்து இருக்குங்கண்ணா? இது பேசிக்கா வந்து OnePlus பண்ணிட்டு இருக்கோம்னா. ஓகேங்களா. ஸ்டார்டிங் பேசிக் என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு? ஸ்டார்டிங் வந்து நம்ம ஒரு 6000 இருந்து பண்ணிட்டு இருக்கோம்னா. 1 இயர் வாரண்டியோட. இது 4GB எல்லாமே 64 ROM. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்படி கரெக்ட் எல்லாமே வந்துடும். அதுல பாத்தீங்கன்னா ஜெஸ்டெக், அப்புறம் பாத்தீங்கன்னா வேல்டெக், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோபோட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு பட்ஜெட்குள்ள போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6500, 7500, 8500, 10000 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிடும். இதெல்லாம் இது ஜெஸ்டெக் எவ்வளோண்ணா வரும்னா? ஜெஸ்டெக் பாத்தீங்கன்னா ஒரு 7 ரூபா வரும். 7 ரூபா வரும். வேல்டெக்னா? வேல்டெக் பாத்தீங்கன்னா ஒரு 8 ரூபா வரும். இது எல்லாமே 4GB இல்லைங்களா? ஆமாண்ணா. இதெல்லாம் 4GB 64 வந்துடும். இது அது ஆட்டோபோட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த கையிலுமே இருக்காது. ஓகேண்ணா. ஏன்னா அது வந்து ஒரு நியூ இது லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல தான் நம்ம இது போடுறோம். ஓகே ஓகே. நான் எப்படி இதோட இதெல்லாம் வந்து 464 வந்து பேசிக் இருக்கு. அது கார்ப்ளேவோட வந்துடும் உங்களுக்கு. ஓகேண்ணா. இப்போ இந்த ஆக்சுவல் வேல்டெக் ஜெஸ்டெக்ல இருக்குல்ல, கொஞ்சம் வேரியஸ் ஆகுங்களா? ஆமாண்ணா, கண்டிப்பா உங்களுக்கு ப்ராசஸர் வரும். இது பாருங்க, ப்ராசஸர் TS18 வரும். இது MTK ப்ராசஸர். ஓகேங்களா. இது அது MTK. இது அதேதான் MTK. இதெல்லாம் ப்ராசஸ்க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நல்லா வேரியன்ட் இருக்கும். டச் சென்சிட்டிவ் மாறும், லாகிங் ஆப்ஷன் இருக்காது. அப்புறம் வந்து ஆடியோ கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் எல்லாம் கேட்பாங்க. ஆண்ட்ராய்டு பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் அப்டேட் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இது கோஎக்சல் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்கன்னா இன்னும் ஒரு 1200 ரூபா வரும்னா. ஓகே. அப்புறம் அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது
ஜி சோனிக் இதுனா ஒரு 1300, இது வந்து 1500 யாங்கர்ஸ். அதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் அதெல்லாம் கோஎக்சல் ஸ்பீக்கர்னா ஸ்டார்டிங் பார்த்தா இது வந்து காமன் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டியூட்ரு ப்ளஸ் 2 கிராஸ் ஓவரோட வரும் உங்களுக்கு. ஓ 2 சேர்த்து வந்துருங்களா? டியூட்டரோட சேர்த்து வந்து எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆடியோ இருக்குல்ல, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2 கிராஸ் ஓவர்னா. ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டியூட்ரு டியூட்லேயே வந்துடும். ஸ்பீக்கரும் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓ சூப்பர். வெயிட்டாக இருக்கும். இது போட்டீங்கன்னா எஃபெக்ட் நல்லா இருக்கும். இது ஃப்ரண்ட்ல போட்டு பேக்ல இந்த மாதிரி கோஎக்சல் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு ஆடியோ நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இது எவ்வளோ வருதுங்கண்ணா? ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் இருக்கும். 3000 ரூபாய் இருக்கு. ஓகே. இதெல்லாம் என்னன்னா இது இவ்வளோ வச்சிருக்கீங்க? நான் இப்போ எல்லாமே பேசிக் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது எல்லாமே நம்ம மார்க்கெட்ல விற்கிற பிராண்டட்னா இதெல்லாம் தானா உங்களுக்கு. என்னென்ன பிராண்ட்ல நம்ம பண்ணலாம்? டி ட்ராக்னா இது 4GB தான் உங்களுக்கு. 4GB 64. அப்புறம் கோல்டு பென்ச் ஜெர்மனோட தான். அப்புறம் வந்து மேக்ஸ் லிங்க். அப்புறம் வந்து டிவிஎஸ் மை டிவிஎஸ். இது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இதுல டிவிஆரோட வந்துருக்கான். ஃப்ரண்ட் ரியர் ரெக்கார்டிங் டேஷ் கேமரா இருக்கு, அது வந்துடும். இப்போ ஜிபிஎஸ் வண்டி எங்க லைவ் ஆகும்போது அதுவும் நீங்க பாத்துக்கலாம். எல்லாமே இதுல வாங்கிக்கலாம். நீங்க தனித்தனியா வாங்கினா ஒரு அமௌண்ட் வரும். இது செப்பரேட் ஆல் இன்க்ளூடாவே வந்துடும் உங்களுக்கு. இல்ல இது டிவிஆர் உங்களுக்கு தனியா வாங்கும்போது ஒரு நல்ல டேஷ் கேமரா ஒரு 7000 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. இதுலயே எல்லாமே இன்பில்ட்டா வந்துடும். அப்புறம் வந்து நாக்கம் வச்சு இது ஜாப்பனீஸோட தான். அப்புறம் ஆன்கியோ இது மாதிரி 2 வருஷம் வாரண்டி வரும். இது ஜாப்பனீஸ் தான். அப்புறம் சான்சை இந்த டிவி கம்பெனி இருக்கு பாத்தீங்களா. ஆன்கியோ வந்து ஹோம் தியேட்டருக்கு யூஸ் பண்றதுன்னா இது வந்து டிவி கம்பெனி வருது. இது டபுள் நாப் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுலேயே 9H இருக்கு. அப்புறம் மோக்கோ பயங்கர ஃபேமஸான பிராண்ட் தான், இன்டர்நேஷனல் பிராண்ட் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 வாட்ஸ் ஒரு அவுட்புட்டு. ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் ஆடியோக்குன்னு பைனியர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கஸ்டமர் ஆடியோ தான் எனக்கு வேணா பைனியர் நம்ம போட்டுக்கலாம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா NFS இது புதுசாக லான்ச் ஆயிருக்குன்னா நல்லா போயிட்டு இருக்கு நமக்கு. இதில் காம்போவாக வருது பாருங்க. NFSனா நீட் ஃபார் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இந்த பிராண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் இன்ஃபிளேட்டர் இருக்குல்ல, ஃப்ரீ ஒன்று வந்துடும். இது கூட வந்துருங்களா? ஆமா, இந்த சிஸ்டம் வாங்கினா அதெல்லாம் ஃப்ரீயா நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? டைம் இன்ஃபிளேட்டர் ஃப்ரீ வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சன் கண்ட்ரோல் ஃபிலிம் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வரும் 16750 ரூபா அந்த ஃபிலிம்மு. அப்புறம் ஸ்டியரிங் கவர் 2500 மதிப்புள்ளது. அதுக்கப்புறம் ஏஐ கேமரா, அதாவது நார்மல் கேமரா ஏஐ கேமரா. சரிங்களா? இது ஃப்ரீயா வந்துடும். இந்த சிஸ்டம் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்தியே இந்த சிஸ்டம் எடுத்தா இது எல்லாமே ஃப்ரீ. கிட்டத்தட்ட ஒரு 31 ரூபா மதிப்புள்ள எல்லாமே ஃப்ரீயா வந்துடும் இந்த சிஸ்டம் எடுத்தா. அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிராண்ட் இருக்கு. அதுலேயே தான் NFS. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 27,500 ரூபா மதிப்புள்ள ஃபிலிம்மு, ஃப்ரண்ட் டேஷ் கேம் இருக்குல்ல, ஃப்ரண்ட் டேஷ் கேம் வந்துடும். ஆனா இன்னொரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 சப்போர்ட் இருக்கு. ஓ இதுல இருக்குங்களா? ஆமா. இப்போ நீங்க ஃபியூச்சர்ல ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு 360 சப்போர்ட் பண்ணா இதுவும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ எல்லா சிஸ்டமும் பார்த்தோம்னா இப்போ புதுசா நியூ லான்ச்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல போற மார்க்கெட்டிங் நம்ம தான் ஃபர்ஸ்ட் காட்டுறோம். சரிங்களா? உங்களோட பாக்ஸ் ஓப்பன் பண்றேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச்சஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் தான். சரிங்களா? டபுள் நாப். ஓ டூயல் நாப். இது ஆண்ட்ராய்டு மாதிரியே இருக்குனா? ஆண்ட்ராய்டு தானா? ஆண்ட்ராய்டு தான். ஆமாண்ணா. என்ன வித்தியாசமா இருக்குங்கண்ணா? புதுசா 6.8ல ஆண்ட்ராய்டு வந்துருச்சு உங்களுக்கு. ஓ வேற லெவல் இருக்கேண்ணா. நம்ம டைமண்ட்ல வருது பாத்தீங்களா, சேம் அதே டைப் தான். இப்போ சிங்கிள் இன் சிஸ்டம் மாதிரியே இருக்கும்னா இது ஆண்ட்ராய்டு. இதுக்கு பேனல்லாம் வேண்டாம், அப்படியே டேரக்டா மாட்டிக்கலாம். இந்த சிங்கிள் டென் யூஸ் பண்றவங்களுக்கு இது நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஆண்ட்ராய்டு 9H போறாங்களா, அது போல இதே மாத்திக்கலாம். சேம் அதே பர்பஸ் தான் உங்களுக்கு. சிங்கிள் டென் போல இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீட்டா காம்பாக்டா இருக்கும். நான் அடுத்து 9H நம்ம பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பார்த்தா டைமண்ட் பார்த்தலாம். இப்போ நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.4 inch வரும்னா 6GB RAM 128 ROM ஆண்ட்ராய்டு அப்படி தரல. ஸ்டார்டிங் நம்ம 6000 ரூபா வந்துருக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்டோன்லேயே மோனோ பிரான்ச் நல்லா போயிட்டு இருக்குண்ணா. ஒரு 7 ரூபா பட்ஜெட் வரும். 7 ரூபா வரும். ஆமா. அப்புறம் வந்து அதிகமா இந்த டூயல் நம்பர் சிங்கிள் நம்பர் நிறைய பேர் எடுக்கிறாங்க. நிறைய பேர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9,500 வரும். சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே அங்க இருக்கு. டெமோ நீங்க பார்த்து கூட எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பியானோ இது 10.4 இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 7,000 கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் இது சேம் அதே தான். உங்களுக்கு 7,000 அந்த ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்கோம். இது XIT ஜென்யூன், அதாவது இதெல்லாம் பார்த்தா 6GB இதெல்லாம் 4 ஜென்யூன் 4GB இது நம்ம 8 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பவுஸ்டிக் இந்த மாதிரி நீங்க எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க. இது நம்ம 8 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஜென்யூன் 4னா அதான் 6GB இருக்கும். ஆனா வந்து ஜென்யூனா வந்து பாத்தீங்கன்னா இந்த 4ல 4 இருக்கும். அடுத்து டேஷ் கேமரா மெயின் சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு கார் இப்போ ஆக்சிடென்ட் இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு ரெக்கார்டிங் பர்பஸ்க்கு வச்சிருக்கேன். ஸ்டார்டிங் வந்து ஒரு 2000 ரூபா இருக்கும் நம்மகிட்ட. இது ஃப்ரண்ட் மட்டும் ரெக்கார்டிங் வரும். இது USB சார்ஜ் இருக்குல்ல, போர்ட்டல்ல போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது விஷயம் உங்களுக்கு மெமரி கார்டு போட்டு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா மொசிமோ நல்லா இருக்கும் பிராண்டட் தான். ஃப்ரண்ட் மட்டும் ரெக்கார்ட் ஆகும். அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா 3 கேமரா வரும்னா வேர்ல்டெக் பிராண்ட்ல ஃப்ரண்ட் ரியர் கேபின். சரிங்களா? இது அதே தான் USB போர்ட்ல போட்டு ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆப்பெல்லாம் வெளியே வராது. இதில் அதனால உங்களுக்கு வந்து USB போட்டு அப்புறம் மெமரி கார்டு போட்டு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் அதே ஃபைல் சேவ் ஆயிடும். இப்போ கொஞ்சம் நல்லது பண்ணீங்கன்னா அதே CP+. சரிங்களா? அந்த பிராண்ட் இது ஃப்ரண்ட் மட்டும் ரெக்கார்டிங் வரும். அப்புறம் மொசிமோ இது ஃப்ரண்ட் ரெக்கார்டிங் வரும். இது மொசிமோலே 3 கேமரா வரும்னா இது நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் ஆட்டோ போட்ஸ் அப்புறம் வந்து மொசிலேயே ஃப்ரண்ட் 2 ரியர் 2 கேமரா வந்துடும். அப்புறம் இதுலயே பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட NFS இருக்கு. உங்களுக்கு அந்த சிஸ்டம் காமிச்சல்ல, ஆமாங்கண்ணா. அதே மாதிரி NFSல இருக்கு. அப்புறம் கார் DBR இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஐட்டம் வச்சிருக்கோம் நம்மள்ட்ட.
அதாவது சிம் போற டைப் இருக்கு, ட்ராக்கிங்கோட இருக்கு. அது 2 ஐட்டம் நம்ம பண்ணிருக்கோம். அப்போ பைனியர் இருக்கு நம்மகிட்ட, சரிங்களா. பைனியர் டேஷ் கேம் இருக்கு. அப்புறம் அக்சஸ் இருக்கு. இதெல்லாம் கேம் டேஷ் கேம். ஆமா, இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் ரியர் ரெக்கார்டிங்கோட வந்துரும். இது மாடுறது மெயின் ஒரு பேசிக்கா கூட மாட்டிக்கலாம் இல்லையா? இது எதுக்காக மாட்டிக்கலாம், ஒரு மாட்டுறது ஒரு அவசியம் இல்லைங்களா? ஆமா, மெயினால இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அது மாட்டினா உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு வந்து எல்லாமே சேஃப்டி பர்பஸ்க்கு வரும். பேக் கேமரா பார்த்தோம், டேஷ் கேமரா 360, இது 4 கேமரா வரும் உங்களுக்கு. இது சிஸ்டமு அந்த வண்டிக்கான கேமராஸ் தான் ஒரு 11,000 வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12,000 வரும். இதுனா ஒரு 13,500 அந்த ரேஞ்ச் வரும் டைமண்ட்ல, சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,500 வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 18,500 வரும். 18,500. இதெல்லாம் வந்து 360 கேமராவும் சிஸ்டம். இதுக்கு வந்து லேபரும் கேலிபிரேஷனு பேனல் மட்டும் அடிஷனலா வரும். அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா. 360 ஒரு பட்ஜெட்குள்ள பார்த்தோம். அடுத்து பார்த்தா பிராண்டட் பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் பஸ்டர் இருக்கு, மேக்ஸ் லிங்க், அப்புறம் மோக்கோலே பார்த்தீங்கன்னா டைமண்ட் 11.5 inches வரும். அப்புறம் பார்த்தா ப்ளோப்பங்க இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB வரும். இதெல்லாம் உங்களுக்கு 4GB, இது 6GB 128, இது 2 வருஷம் வாரண்டியோட வரும். அப்புறம் டிவிஎஸ் இருக்கு, மோக்கோலே அதே 6GB 128 நியூ லான்ச் தான் இது. அப்புறம் டிவிஎஸ்ல 6GB 128 இருக்கு. ஓகே, இதெல்லாமே பிராண்டட் இல்லைங்க? எல்லாமே பிராண்டட் தான். இதெல்லாம் ஃபெமிலியர் பிராண்ட்ஸ் தான். நீங்க எங்க போய் கேட்டாலும் இது பிராண்டட் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல நார்மல் 1080 கேமரா வரும்னா, பேசிக் நம்ம 360ல பார்த்தா இதுல வந்து பேட்வியூ கேமராவோட வரும். பேட்வியூனா உங்களுக்கு 1080 இருக்குல்ல, 2K ரெசல்யூஷனோட வந்துரும். 4 கேமரா இல்லைங்களா? 4 கேமரா நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது 2 சேர்த்து போட்டுக்கலாம் இல்லைங்களா? சேர்த்தியே போட்டு. இந்த மாக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற பிராண்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாமா இல்ல? பண்ணிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா மை டிவிஎஸ் தான். இது இந்தியன் பிராண்ட் தான் உங்களுக்கு. இது 4 கேமரா இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு. சரி, இதுல இருக்கிற ப்ராசஸ் தான் இல்லைங்களா? இதே தான். இது வந்து கேலிபிரேஷன் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம், ஃபிட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஆனா நெக்ஸ்ட்னா பாத்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் போட்டுருவோம். இப்ப காலைல பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு 55 வாட்ஸ் தான் வரும் பல்பு, ஹாலஜன் பல்பு. நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு எல்இடியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நல்லா பவர் இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 130 வாட்ஸ் ஒரு க்ரூஸோ இந்த பிராண்டு உங்களுக்கு, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3,500 வரும், 2 வருஷம் வாரண்டி. இப்போ அதில் என்ன பிராண்ட்ல பண்ணுறோன்னா டிவிஎஸ் இருக்கு நம்மள்கிட்ட, மை டிவிஎஸ் 2 வருஷம் வாரண்டி வந்துடும். அப்புறம் பிளாக் பஸ்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் டெக், இது வார்ம் ஒயிட் வரும். அது நிறைய பேர் இந்த ஹீல்ஸு மிஸ்ட் இந்த மாதிரி டைப்லாம் ஓட்டுவாங்க, வார்ம் ஒயிட் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதே மோக்கோல் நம்ம 2மே இருக்கு, வார்ம் ஒயிட் இருக்கு, பியூர் ஒயிட் இருக்கு. இதில் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 14,000 இருக்கு. நம்ம பெஸ்ட்டாக இங்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நான் இப்போ பிராண்டில் எல்லாம் லைட்லாம் பார்த்துக்கலாம். இப்போ சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் 4 லைட்லாம் கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, கிறிஸ்டலோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் பிளாஸ்டிக் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 கொடுத்துருக்கு. 7,500 கொடுத்துட்டு 2 வருஷம் 4 கலர் இருக்கு. 4 கலர் லைட்டு 7,000 பண்ணிட்டு இருக்கோம். ஃபாக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 500 சொல்லல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஜெக்ட் இருக்கும்னா இதெல்லாம் 1 வருஷம் வாரண்டியோட வரும். ஒரு 6,000 வரும். இப்போ வாரண்டி இல்லாத ஐட்டமும் இருக்கு இல்லையா ப்ரொஜெக்டர்ல நம்மள்ட்ட, 4,000 நம்மள்ட்ட இருக்கு. இது வாரண்டியில ஒரு 6,000 வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா என்ன பிராண்ட்னா மோக்கோ பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்க. அது 1 இயர் வாரண்டி, ட்ரை கலர்ல வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர்ல வரும், ஒயிட் மட்டும் தான் வரும் மோக்கோலேயே, சரிங்களா. இது பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோலோ, இது 2 வருஷம் வாரண்டினா, ஓகே. அப்புறம் என்எஃப்எஸ் இது 1 வருஷம் வாரண்டி. அப்புறம் ஆட்டோ போட்ஸ், ரெட்சோனி இந்த மாதிரி பிராண்ட்ஸ் நம்ம இருக்கோம். எல்லாமே 1 இயர் வாரண்டியோட வந்துடும். அந்த காமன் ஸ்பீக்கர்ஸ் நான் காமிச்சேன் உங்கள்கிட்ட பேசிக்கல. அதாவது பிராண்டில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஜேஎல் இருக்கு, அப்புறம் சோனில ஜிஎஸ், எம்டிஎக்ஸ், இன்ஃபினிட்டி ரெஃபரன்ஸு, இது வந்து ஜிடிஓ கிளப் சீரியஸ், அப்புறம் ஜிடி, இது ஸ்டேஜ் 2, அல்பைனு, ரெயின்போ, அப்புறம் இன்ஃபினிட்லேயே உங்களுக்கு காமெண்ட் கோஎக்ஸில், பிரைமஸில், ஈலிக்ஸு, அப்புறம் ஈலிக்ஸோடது அதே மாதிரி தான் ரெஃபரன்ஸ் ஈலிக்ஸ்னா. அப்புறம் வந்து மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈலிக்ஸே டாப் எண்ட்லாம் இருக்கு நம்மள்கிட்ட, ஓகேங்க. எல்லாம் பிராண்டு நல்லா பியூர் ஆடியோவும் இருக்கும். நாக்காமுச்சி இருக்கு உங்களுக்கு, ப்ளோப்பங்க, எல்லா பிராண்டுமே இருக்கும்ண்ணா. ஸ்பீக்கர் நிறைய ஐட்டம் வச்சிருக்கீங்க? ஆமா, பிராண்டட் எல்லா செக்மெண்ட் நம்மகிட்ட இருக்கும்ண்ணா. ஓகே, அதிகம் நீங்க பிராண்ட் பண்ணுவீங்க? ஆமா, நான் பிராண்ட் நம்ம நல்லா போயிட்டு இருக்கேன். ஏன்னா கஸ்டமர் ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, கொஞ்சம் நல்லதா போட்டா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா இப்போ பேசிக்கா போட்டு ப்ளூடூத் ஒர்க் ஆகல, நெட் கனெக்ட் ஆகல, அடிக்கடி கம்ப்ளைண்ட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி நல்லதா போட்டா நல்லதா. ஏன்னா காதுக்கு அடிக்கடி நம்ம செலவு பண்ண மாட்டோம். ஒரு டைம் பண்றது நீட்டா பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். அது கஸ்டமர் சூஸ் பண்ணி ஒரு பட்ஜெட்ல நல்லதா நீட்டா டைம் எடுத்து பண்ணாலும் நல்லதா பண்ணிக்கலாம். சீட் கவர்ஸ் பண்ணிடலாம். இப்போ ப்ரீமியமா சீட் கவர் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 வளர்ந்துருக்கலாம். மற்ற கடையில் ஒரு 4,000 பண்றாங்க. ஆனால் என்ன விஷயம் தான் அதில் கட்டு கம்பி ப்ராப்பரா ஊக்கெல்லாம் போடணும். அது யாரும் போறது இல்லைங்க. மேக்ஸிமம் நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ்ல வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ஸ்டார்டிங். நம்ம எல்லா பிராண்டும் பண்றோம்னா டோட்டோ, ஃபினோ, அப்புறம் வந்து நாப்பா, ஆரியா, ஸ்லிங்க், போன்ஸ், அந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிவிசி மேட்டு அந்த வண்டிகள் நம்ம லைவா போட்டுருக்கோம், ஓகேங்களா. அந்த பிவிசி மேட் தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஆடியோ சிஸ்டமும் இருக்கு அந்த வண்டிக்கு. அந்த 1 by 1 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதான பிவிசி மேட். இது வந்து மெயினா ஒரு ஷோரூம் வண்டி வந்து கார்பெட் தான் போட்டிருப்பாங்க. நம்ம அதுக்கு மேலே வந்து பேஸ்ட் போட்டு இருக்குல்ல, கிட்ட பிவிசி மேட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வராது. கார்பெட்ல ஸ்மெல் வரும் தண்ணியில கூட்டுச்சுன்னா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் எதுவுமே வராது உங்களுக்கு. இதுல வந்து திக்னஸ் கம்மி இருக்கு, ஹெவி இருக்குண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு சின்ன ஒரு 1,800 இருந்து இருக்கு, சரிங்களா. இதுல பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் மேட்டும் இருக்கு நம்மள்ட்ட அதே இதுல. அதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மேட். இது நான் எப்படி இருக்கு? இது நியூ லான்ச்னா இப்போ யூனிவர்சலா வருது, எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம் உங்களுக்கு, சரிங்களா. யூனிவர்சலா உங்களுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மேட். காருக்கு போற மேட்டுங்க? ஆமாண்ணா, காருக்கு போறதா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்.
ஓ சரி சரி சரிங்கண்ணா. இது நல்லா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நம்மகிட்ட. அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 70 இருக்குண்ணா. 70 மேட்ஸும் நம்மகிட்ட அவைலபிள். வண்டிக்குனே வரது இருக்கு, யூனிவர்சல் நம்மகிட்ட இருக்கு. இது வண்டிக்குனே வருது, நல்லா இருக்கும், ப்ராப்பர் ஃபிட்ல வந்துடும். யூனிவர்சல்னா யூனிவர்சல் நம்மகிட்ட இருக்கு, அது காமிச்சிடல. அதெல்லாம் ஒரு 1500 வரும். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது லாங் லைஃப் மேட்டு, இது நல்லா இருக்கும். நல்லா பக்கெட் டைப் வரும், 4-5 வருஷம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. சரிங்களா, ஒன்றும் ஆகாது இல்லைங்களா? ஏறி குதிச்சாலும் ஒன்றும் ஆகாது. இது வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் மேட் தானா, ஸ்டார்டிங் 500 இருக்கு நம்மகிட்ட. சேம் பக்கெட் டைப் தான், எல்லா வண்டிக்குமே போட்டுக்கலாம். 40 மேட். இது 40 மேட் இல்லைங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன்ஃபிலிம்னா காருக்கு மெயினானது. இப்போ நல்லா வெயில் டைமா இருக்கட்டும், நைட் ஓட்டுறதுக்கு ஆன்டி கார் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. இது ஸ்டார்டிங் வந்து நம்ம 2000 இருக்கலாம். இது ஃப்ரண்ட் ஒரு கிளாஸுக்கு மட்டும் வராது, சரிங்க, விண்ட்ஷீல்டுக்கு மட்டும் தான் வரும். அது 2000 ஸ்டார்டிங் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பிராண்ட்ல பாத்தீங்கன்னா கார்வெட் 20, ஹைஸ்கூல் ஷீல்டு, ஆர்டிகூலு, அப்புறம் பார்த்தா கூல் விஷனு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செராமிக் ஷீல்டு, இதெல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சைடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 இருக்கு நம்மகிட்ட. அப்புறம் 1800, 2500, 3500 ஒவ்வொரு ரேஞ்சஸ் இருக்கு. பிராண்ட் தவிர சேஞ்சஸ் ஆகும். இவ்வளோ மெயினான விஷயம், சன்ஃபிலிம் ஓட்டும் போது இந்த மாதிரி உள்ள வச்சு ஓட்டினா தான் உங்களுக்கு டஸ்ட் எல்லாம் ஏறாது. வெளியே வச்சு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. சப் ஸ்டார்டிங் 8 இன்ச் நம்மகிட்ட ஒரு 3000 இருக்குண்ணா. இதுல இன்பில்ட் ஆம்போடே வந்துடும். உங்களுக்கு தனியாக ஆம்பெல்லாம் வாங்க வேண்டாம், ஒரு பட்ஜெட்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது என்ன பிராண்ட்ல பார்த்தா வேல்டெக், ஸ்பைடரு, மோனோ பிளான்ச், ஸ்பைடர்லேயே அதே இந்த செட் பண்ணிட்டு இருக்கோம். ஜெய்சோனிக்கு, அமானு, ஜெஸ்கா, பௌசிக் எல்லாம் பிரான்ச் பண்ணிருக்கோம். அது மாதிரி அண்டர் சீட் சப்னா, அதாவது டிக்கி ஸ்பேஸ் இடமில்லாதவங்க கீழே அண்டர் சீட் சப்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் ஒரு 5-500 இருக்குண்ணா. இந்த பிரான்ச் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வேல்டெக், புல்சோனு, எப்சமனு, அதே பார்த்தீங்கன்னா பைனியர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் நல்லா போயிட்டு இருக்கிற பிராண்டு தான் பைனியர். அப்புறம் சில பேர் காம்பாக்டா இருக்கு பார்த்தீங்களா, இனோவா, கிறிஸ்டா, பாத்திரம், இந்த மாதிரி வெஸ்டான் நல்லா போயிட்டு இருக்கும். இதெல்லாம் மூவிங்கான ஐட்டம் தான், அதெல்லாம் பிராண்டட் தான். அதெல்லாம் எல்லாமே பிராண்டட் தான். ஆமாண்ணா. இது ஃபோக்கல் காமெண்ட், இது இன்னும் நல்லா மூவிங் இருக்கு. நல்லா ஐரண்ட் ஆடியோக்குலாம் நம்ம யூஸ் பண்றது தான். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாக்காமுச்சி கோஎக்ஸில், பைனியர் காமெண்ட் கோஎக்ஸில், லோப்பாங்கு, சோனி, வேல்டெக் காமெண்ட், இந்த மாதிரி இருக்கு. ஆம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆல்பைனு, லோப்பங்கு, சோனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பைனியர், இந்த மாதிரி இருக்கு. ஃபோக்கல் சப்பு இருக்கு நம்மள்ட்ட 10 இன்ச்சஸ் இருக்கு. அப்புறம் இதுல வந்து சிங்கிள் இன்ச் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த ஆட்டோ பழைய வண்டிகளாக யூஸ் பண்ணுவாங்க, எஃப்எம் மட்டும் போதும். அந்த மாதிரி ஸ்டார்டிங் நம்மகிட்ட ஒரு 1200 இருக்குண்ணா. சரிங்களா, அது எல்லா பிராண்டும் இருக்கு. பைனியர், சோனி, ஜேபிஎல் எல்லாமே இருக்கும். அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டியரிங் ரிப்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அப்புறம் இந்த எல்லா ஆம்பும் இருக்கும். எம்டிஎக்ஸ் தான், அதாவது ஃபேமஸ் ஆனது தான், நல்லா இருக்கும். எம்டிஎக்ஸ் ஆம்ப், ஆடியோபெக் ஸ்பீக்கர், இந்த ஸ்பீக்கர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவுரா, வெஸ்டான் எல்லாமே இருக்கும். ஃபோக்கல் மேக்ஸிமம் எந்த கடையுமே பார்த்துருக்கோம். ஐரண்ட் ஆடியோவில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, ஐரண்ட் ஷாப்பில் மட்டும்தான் இருக்கும். நம்மள்ட்ட இது அவைலபிள் தான். நம்ம பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமைஸ் ஸ்டிக்கரும் பண்ணிட்டு இருக்கோம். நம்பர் போர்டா இருக்கும், நம்பர் பிளேட்டு, நம்பர் போர்டு, இந்த மாதிரி கஸ்டமைஸா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டிக்கர்ஸ், ரேப்பிங் எல்லாமே பைக்கு, கார் எல்லாத்துக்குமே பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிவிசி மேட் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்இடி அப்டேட் பண்றோம், ஆடியோ சிஸ்டம், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாமே நம்ம போடுறோம். எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு. ஆமா. ஆனா இப்போ நீங்க காருக்கு ஏ டு எக்ஸசைஸ் நீங்களே ஃபிட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்படிதான் சொல்றாங்க நிறைய இடத்துல. ஆனா என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்றது இல்லை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வந்து ஆக்சுவலா இருக்கு பல கடையில எல்லாம். நம்ம இதுல எப்படிங்கன்னா நம்ம இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒரு கடையில வேலைக்கு இருந்து அப்பதான் நம்ம கடை இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, A to Z நம்மகிட்ட எல்லாமே இருக்கும். ஒர்க்கு கால்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டுக்கு நம்ம பசங்க இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிஷியனுக்கு தனியாக செக்ஷன் இருக்கு, ஸ்டிக்கர்ஸ் தனியாக இருக்கு. எல்லாமே நீட்டாக ஒர்க்காக இருக்கும். நம்மளும் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் இருக்கும். அதனால A to Z நமக்கு தெரியும். கஸ்டமருக்கு எல்லாம் தேவையோ கரெக்டாக நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஒயரிங்கு, அந்த ஃபிட்டிங்கு போனால் அடுத்த டைம் ரிட்டர்ன் கஸ்டமர் நமக்கு வருவாங்க. கம்ப்ளைண்ட்னு சொல்லலாம் நமக்கு வந்தல இப்போ வரைக்கும். வெளியே நிறைய கடையில் பண்ணிட்டு நம்மகிட்ட வந்து நல்லா ஃபிட்டிங் பண்ணி கொடுத்தாலும் வந்திருக்காங்க. 360 இருக்கட்டும், ஒரு சப் ஆம்ப் கம்ப்ளைண்ட் செக் பண்ண தெரியாமல் வந்திருக்காங்க. நம்ம கடையில் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்து கொடுத்துருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக் A to Z எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது பிராண்டட் இருக்கு, ஒரு பட்ஜெட்டில் வர கஸ்டமர் நம்மகிட்ட இருக்கு. எல்லாமே நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வெளியே செக் பண்ணிட்டு வந்தாலும் நம்மளோட பெட்டராக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஷாப்புக்கு.